வணக்கம் சார். வணக்கம் ஜெய். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புதிய கிரிமினல் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நபர் கமிஷனும் அமைச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய குறைகளை ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த குழு இருக்கும்னு தமிழக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இதில் நிறைய சாதகங்கள் இருக்குன்னு சொன்னாலும் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. வழக்கறிஞர்கள், சமூக அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. எந்தெந்த அம்சங்கள் அப்படி எதிர்க்கக்கூடிய வகையில் இதில் இருக்குது? மேம்போக்காக பார்த்தோம்னா நமக்கு இந்த சட்ட சீர்திருத்தம் தேவை இருக்கான்னா தேவை இருக்கக்கூடிய ஒன்று தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கணுன்னாவே இன்றைக்கி சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு கோர்ட்டுக்கோ வேறு எங்கே வேணால் நீங்கள் தனி மனிதனாக போய் எதை வேணால் செய்ய முடியுமே ஒழிய, ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு தனி மனிதன் போய் அவனுக்கு உண்டான நியாயத்தை போய் கோர்ட்டில் அணுக முடியுமானா அதில் பெரிய நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இது நிறையா இந்த விக்டிம் சென்ட்ரிக்காக இதை லாஸை கொண்டு வந்திருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இதில் எனக்கு எங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வருதுன்னா, இந்த பேரை படிக்கிறதுல தான் எனக்கு பெரிய பிரச்சனை. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதா சமந்தாங்கிற மாதிரி ஒரு பேரே நுழைய முடியாத மாதிரி இது ஒரு சிக்கலை உண்டு பண்ணுது. எல்லாருமே இதை பெரும்பான்மையான ஆளுங்க இதை எதிர்க்கிறதுக்கு காரணம் பேர் உச்சரிப்பே நமக்கு சிரமமாக இருக்கும்போது இது ஒரு ஹிந்தி வெர்ஷன் அதாவது இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் இதையே ஐபிசி 2023 வச்சுருக்கலாம், சிஆர்பிசி 2023 வச்சுருக்கலாம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 2023 மாற்றிருக்கலாம். பேரை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் நிறையா சிக்கல்கள் வருது. இது மாறிடும், இது மாறாததுன்னு இல்லை. பட் இதை மறைமுகமாக இந்தியா எல்லாத்தையும் வெர்பலைஸ் பண்ண வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஸோ அதில் இவங்க கவனம் செலுத்தணும். அதுலேயும் உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நம்ம சாஃப்ட்வேரில் ஏற்கனவே நம்ம நிறையா இது பண்ணி வச்சுருக்கோம், ஸ்கெடியூல்டு லாங்குவேஜில் எல்லாமே இதை மொழி மாற்றம் பண்ணி இந்திய தண்டனை சட்டம் நமக்கு இருக்கிற மாதிரி, குற்றவியல் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உண்டான வார்த்தைகள் மாறும் அப்படிங்கிறாரு. பட் இருந்தாலும் இதை ஒரு லிட்டில் சேலஞ்சாக நான் பார்க்குறேன். அடுத்தது இதில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது 1ஆம் தேதி ஜூலையிலிருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற கேசஸ் பூராமே பழைய லால தான் நீங்கள் டீல் பண்ணி ஆகணும். இந்த சேஞ்சஸை ரெட்ராஸ்பெக்டிவாக நீங்கள் கொண்டு போய் பண்ண முடியாது. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குற்றமும் அந்த செய்யப்பட்ட நேரத்தில் அன்னைக்கு சட்டங்கள் என்ன சொல்லுச்சோ அதை சார்ந்து தான் அது குற்றமா இல்லையான்னு டிஃபைன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இதை ரெட்ராஸ்பெக்டிவாக இதை முன்னாடி கொண்டு போய் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. எங்கே இதில் சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த 3 சட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா நிறையா செக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணி அந்த செக்ஷனுடைய நம்பர்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. அப்போ பழைய செக்ஷனுடைய நம்பருக்கும் இப்போ ஒரே கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு மர்டர் கேஸ்னாக்கா போன தடவை ஒரு 302 இருக்குனாக்கா இந்த தடவை அந்த நம்பர் வேறு. அப்போ இது ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை நிறையா இடத்துல கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறனாலையும் இதை எதிர்க்கிறாங்க. எப்படி இதை சேலஞ்சிங்காக இருக்காதா? சேலஞ்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அப்படிங்கிறது அட்வொகேட்ஸு இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கே அதுக்கான பயிற்சியோ அதெல்லாம் கொடுக்கலன்னா பெரிய சிரமமாக இருக்கும்னு ஒரு பார்வை. கண்டிப்பாக அதை கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி குவஹாத்தி போலீஸ் ஒரு எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க, சண்டிகர் போலீஸ் எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து அது வரல. அதாவது எஃப்ஏக்யூனா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். பொதுமக்கள்கிட்ட என்னெல்லாம் கேள்விகள் இருக்குது இந்த சட்டத்தை பற்றி. பொதுமக்கள்கிட்ட மட்டும் இல்லை, நிறையா சட்ட வல்லுநர்களுக்கே இதை பற்றின நிறையா கேள்விகள் இருக்கும், புரிதல் நிறையா தவறுதலாக இருக்கும். இப்போ நம்ம சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கிற செய்தியுமே பார்த்தீங்கன்னா புரிதல் தவறாக இருக்கிறனால இது சில சட்டங்களை அவங்க வேறு மாதிரியாகவும் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த சட்டங்கள் இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு சிலபஸ் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாதியாருங்களுக்கு சிரமமாக இருக்கத்தான் செய்யும். அப்போ வாதியாருங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஐயோ வாதியார் ஏற்கனவே 40 வருஷம் ஒரே ப்ராடக்டை நடத்திட்டு இருக்கிறாரு, அவருக்கு சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக அதே பாடம் வச்சுக்கலன்னா மாணவனுடைய நிலைமை என்னாகும்? அப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் சிலபஸை நம்ம ஸ்கூலில், ஏன்னா இன்றைக்கி சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி உண்மையாலுமே தேவையான ஒன்றும் சட்ட சீர்திருத்தங்களும் நமக்கு தேவையான ஒன்று தான். இதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸ் இப்போ நீங்களும் நாங்களும் ஒரு சட்டத்தை படித்து புரிஞ்சுக்கணுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம காமன் மேன். பட் லா படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒன்று தான். அப்போ அவங்களால அடாப்டபிள் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு மீன் டைம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த மீன் டைம் இருக்கும். அதை ஒரு ஷார்ட் பீரியடில் அவங்க ஓவர் கம் பண்ணணும்.
அடுத்தது வந்து இந்த குறிப்பாக இன்னொரு எதிர்க்கிறதுக்கு வந்து காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செடிஷன் இருந்ததை இப்போ ட்ரீஷன் மாற்றிருக்காங்க. அதாவது வந்து ராஜதோகத்தை தேச துரோகமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது வந்து ராஜ துரோகம் தான் இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டாவோ ஆட்சியில் இருக்கவங்களுக்கு எகென்ஸ்டாவோ நீங்கள் பேசினாதான் உங்களுக்கு பாதிக்கும் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த ராஜ துரோகத்தை எடுத்து தேச துரோகமாக அதை மாற்றுறோம். நீங்கள் ஆளுங்கட்சியவோ இல்லை வந்து அரசாங்கத்தையோ நீங்கள் என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அது மக்களுடைய உரிமை. அந்த பேச்சுரிமைக்கு நாங்கள் வழிவகுக்கிறோம். நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்துற வகையில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து தேச துரோகமாக அதை நாங்கள் மாற்றிருக்கோம். அதனால் வந்து ஏன்னா இது வரைக்கும் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து இவங்க வந்து கழுத்தை நெருக்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஆளுங்கட்சியில் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வடிகால தானே இதை கொடுத்துருக்குறோம், இதை ஏன் நீங்கள் எதுக்குறேன்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு தேச துரோகம்ங்கிற இடத்துல வந்து இவங்க வந்து சோவர்னிட்டி இன்டெகிரிட்டிங்கிற ஒரு 2 புது வேர்டை வந்து இந்த தடவை புட்டப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சோவர்னிட்டி இன்டெகிரிட்டிங்கிறத வந்து என்னங்கிறது டிஃபைன் பண்ணுறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது எதிர்த்து பேசினாங்களே உடனே அவங்கள என்ன சொல்லுவாங்க, ஆன்டி நேஷனல்ன்றவாங்க, ஆன்டி இண்டியன் ஆன்டி நேஷனல். இந்த பயம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து பேசுகிறீங்க, எங்கள் ஆட்சியை எதிர்த்து பேசுகிறீங்கன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ராஜ துரோகம் தேச துரோகமாக மாறினதில் பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யாராவது உங்களை எதிர்த்து பேசும்போதோ, இது மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, மாநில அரசாங்கத்திலும் இது நடந்துட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இப்போ ஆளுங்கட்சி எகென்ஸ்டாக யாரும் பேச முடியாது. அதே தான் அங்கே மத்திய அரசாங்கத்திலும் இருக்கப்போ. அப்போ இப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, நீங்கள் எதை எடுத்தாலும் நீங்கள் பிஜேபியை குறை சொன்னாலோ இல்லை வந்து ஆட்சி முறையை நீங்கள் குறை சொன்னாவோ நீங்கள் வந்து எங்களை வந்து தேச துரோகின்னு நீங்கள் குத்திடுறீங்க. ஆன்டி நேஷனல்னா தேச துரோகி. அப்போ இதை வந்து நீங்கள் உங்களுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிட மாட்டீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். அதாவது வந்து வடிவேல் தான் ஒரு படத்தில் சொல்லுவார், உங்கள்கிட்ட பிகினிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் எண்டிங் சரியில்லையேன்னு பாரு. அந்த மாதிரி என்னென்னா மக்களுக்கு வந்து இவங்க கிட்ட வந்து அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் வந்து ராஜா துரோகத்திலேருந்து தேச துரோகத்தை மாற்றிட்டீங்க, ஆனால் நம்ம எதை பேசினாலும் நீங்கள் வந்து ஆன்டி நேஷனல் ஆன்டி இந்தியன் முத்த குத்துரும் போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து தேச துரோகத்துக்குள்ளார போயிடுவோம். அப்போ நீங்கள் எங்களை பனிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இல்லை இருக்குங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சாராம்சம் வந்து எதுக்கிறதுக்கு வந்து என்னென்னங்கிறது. இதே மாதிரி ஆதரிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே சொன்ன மாதிரி இன்றைக்கி தனிப்பட்ட மனிதனா நம்ம பல சினிமாவில் பார்த்துருப்போம். ஒரு பிரச்சனை நடக்கும், இந்த பிரச்சனை நடந்த உடனே அவர் பாதிக்கப்பட்டவர் போய் கேஸ் கொடுக்கணும்னா, ஏமா இந்த ஸ்டேஷன் இது இல்லைம்மா, இது வந்து வார்டு வேறு, எங்களுடைய லிமிட்டில் வராது, அந்த ஸ்டேஷன் போங்க, அந்த ஸ்டேஷன் வந்து இல்லை இது வந்து மறுபடியும் லிமிட்டை மாற்றிட்டாங்க, அங்கே போங்க. இது எத்தனையோ இடத்துல நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம். நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போதும் அவங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலேயே பயங்கரமான ப்ராப்ளத்தை பார்த்தோம். ஆனால் இப்போ இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 0 FIR அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ 0 FIRங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு குற்றம் இந்த இடத்துல நடந்துருச்சு, உங்கள் வீடு வேறு இடம்னா கூட நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், FIR ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த போலீஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்ன லிமிட்டு எந்த ஸ்டேஷனுக்கு வருதுன்னு அதை மாற்ற வேண்டியது வந்து போலீஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதை தான் இவங்க வந்து ஆளுங்கட்சி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி EFIR இப்போ வந்து நிறைய இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸ்லலாம் வரும்போது அவங்க பொதுவெளிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே வந்து அவங்க வந்து தயங்குறாங்க. அப்போ வந்து இது ஒரு EFIR கூட வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பெரிய வந்து ஒரு சேஞ்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு வந்து இந்த மாப் லிஞ்சிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரைமையும் வந்து ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து யாரோ மாபு 4-5 பேர் சேர்ந்து பண்ணாங்க, தனிப்பட்ட முறையில் வந்தால் பிரச்சனை. இன்றைக்கி இந்த மாப் லிஞ்சிங்கை வந்து இவங்க சட்டத்துக்குள்ளார தனியாகவே ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்து அதில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்குமே இதில் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து அதை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஐபிசியில் வந்து ஒரு 10 முக்கியமான குற்றங்களுக்கு மரண தண்டனை இருக்குது. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த BNS பிரகாரம் பார்க்கும்போது ஒரு 15 குற்றங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ வந்து எல்லா வளர்ந்த மேம்பட்ட சமூகமும் வந்து ஒரு மரண தண்டனையை ஒழிக்கக்கூடிய பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மரண தண்டனையை அதிகரிக்கக்கூடிய சட்டங்களை வந்து நம்ம அதிகமாக கொண்டு வரோங்கிறதையும் இவங்க ஏற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாப் லிஞ்சிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தனி மனிதனாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கான், அவங்க கூட ஒரு 2 பேரை 3 பேரை சேரும்போது ஒரு அசட்டு தைரியத்தில் வந்து தப்பு செய்ய தூண்டுது. அதை நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுலேருந்து எல்லாத்துக்கிட்டையுமே பார்க்குறோம். அப்போ இந்த மாப் லிஞ்சிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். இப்போ நீங்கள் போய் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறோம்,
இல்லை இது வச்சிருந்தாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கஞ்சா வச்சிருந்தாரு, அதுக்காக பிடிக்கிறோம்னா நீங்கள் கஞ்சா வச்சிருந்தனால தான் பிடிச்சிருக்கீங்களாங்கிறத நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். நீங்களா போயிட்டு ஒருத்தர் வந்து கஞ்சா வச்சு பிடிச்சோன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி சீசர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்டு எழுதும் போதும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணணும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வாய்தா வாங்குறதே இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, நிதி ஆயோக் வந்து 2018 ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 2018 2,90,00,000 வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அவங்க கணக்கு போட்டு பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்குகள் பேக்லாக்கை பூரா முடிக்கணும்னா 324 வருஷம் ஆகும் இந்திய ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு அப்படின்றாங்க. 324. இதே நீங்கள் இந்த ஜூலையில் இந்த 2024 இப்போ பெண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,10,00,000 கேஸ் இருக்குது பெண்டிங்கில். அப்போது நாம் வந்து என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் எதில் இருக்கணும். அதுலேயே அந்த நிதி ஆயோகில் இன்னொரு புள்ளி விவரம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வழக்குகள்னால 1 to 2% ஜிடிபி நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.5% 2% வரைக்கும் நாட்டுக்கு பொருளாதாரம் நஷ்டம் ஏற்படுதுன்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரம் ஜிடிபி இந்தியாவில் எவ்வளோ? 300 லட்சம் கோடி. எவ்வளோ? 300 லட்சம் கோடி நம்ம இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ இதில் 1.5% 2% வரைக்கும் இந்த பெண்டிங் கேஸ்னால நமக்கு இழப்பீடு வருதுன்னா 4.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பெண்டிங் கேஸ்னால நமக்கு வந்து கேஸ் வந்து நாட்டுக்கு சேதாரம் ஆகுதுன்றாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இதில் இன்னொன்று என்ன பார்க்கப்படுதுன்னாக்கா, இன்னைக்கு வந்து கிரைம் ரேட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் பேர்த்துக்கு 445 கிரைம் நடக்குதுன்றாங்க. 1 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல 445. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜு இந்தியாவில் எத்தனை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர்த்துக்கு 21 பேர். அப்போ நீங்கள் கிரைம் 1 லட்சத்துக்கு 445னா 10 லட்சத்துக்கு போட்டிங்கன்னா 4,450 கிரைமு 10 லட்சம் பேர்த்துக்கு நடக்குது. அதை கையாளக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோனா 21 ஜட்ஜு. அப்போ ஒரு ஜட்ஜுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 210 கேஸு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாகணும். அப்போ இன்னைக்கு கோர்ட்டு சராசரியாக நீங்கள் வேலை செய்கிற நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 210 தான். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்கிறது இல்லை. அப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டே முதல்ல வந்து என்ன ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த 21 ஜட்ஜு பத்தாது, 50 ஜட்ஜு 10,000 பேர்த்துக்கு 50 ஜட்ஜு இருக்கணுங்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜுடிஷியரி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20,000 இன்னைக்கு 26,500 வரைக்கும் ஜட்ஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பத்துமானா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நமக்கு வந்து 1,140 கோடி மக்கள் தொகை இருக்கும். அப்போ நீங்கள் 10 லட்சம் பேர்னு வச்சிங்கன்னா 1,400. அப்போ ஒவ்வொரு 1,400க்கும் நீங்கள் 50 ஜட்ஜுன்னா 70,000 ஜட்ஜு வேணும் உங்களுக்கு. அந்த 70,000 ஜட்ஜு இருந்தால் தான் இந்த கேஸுகளை பூரா நீங்கள் இந்த பேக்லாக்கை பூரா நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அப்போ இந்த 70,000 ஜட்ஜு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 26,500 ஜட்ஜு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 34 ஜட்ஜு இருக்காங்க. இதே ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாநிலத்தில் இருக்க ஹைகோர்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,114 ஜட்ஜஸ் இருக்காங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதி பிரகாரம் நீங்கள் வேகன்சி பார்த்தீங்கன்னா 32% ஜட்ஜு வேகன்சி இருக்கு. அதாவது 345 ஜட்ஜஸ் வேகன்சி இருக்கு. ஒரு பக்கம் ஒர்க்லோடு ஹெவியாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ் பற்றாக்குறை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துலையும் வேகன்சியும் அதிகமாக இருக்கும்போது இந்த பிரச்சனை ஒரு மாபெரும் பிரச்சனை இன்னைக்கு ஜுடிஷியல் சிஸ்டத்தில். அப்போ இதையும் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் நான் எல்லாத்தையும் படிக்கும்போது என்னன்னாக்கா ஒரு முழுமையாக நான் அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு சட்டத்தை வந்து உள்ளார புதுசாக கொண்டு வராங்க. அதாவது வந்து வாய் தான் நீங்கள் இனிமேல் பெரிய லெவலுக்கு வாங்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சில பேர் வந்து குற்றம் சொல்லிட்டு இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் பண்ணுறாங்கனாக்கா அதில் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் மாட்டிருக்கான், 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான்னாக்கா அவன் வர வரைக்கும் உங்களுக்கு அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ இதில் புது சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு 90 நாளுக்கு மேலே அவன் குற்றம் செஞ்சவன் வந்து நீங்கள் பிடிபடலைனாவோ அவன் வந்து சரணடையலைனாவோ இன் கேஸ் ஆஃப் ஆப்சன்டியாவே, அதாவது வந்து அவன் இல்லைன்னா கூட நீங்கள் கேஸை நடத்தலாம். கேஸை நடத்தி நீங்கள் வந்து தீர்ப்பு கொண்டு போகலாம். ஏன்னா இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு சட்டத்தை வந்து டாட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் ஓடி ஒளிஞ்சிக்க முடியாது. ஓடி ஒளிஞ்சிங்கனாலும் இப்போ நிறைய பேர்த்த பார்க்குறோம் இல்லையா, ஒரு ரைடு வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு வழக்கில் நல்லா பிடிச்சிட்டு பண்ணுறாங்கன்னா இப்போ மாஜி மந்திரிங்கள்லாம் காணா போய் ஒளிஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தில்லுமுள்ளெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இதில் வந்து ஒரு வாய்ப்பு கொண்டு வராங்க. இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங், எஃப்ஐஆர், அதே மாதிரி
பெண்களையும் குழந்தைகளுடைய நலத்திலையும் வந்து இதுல அதிகமா சேர்த்திருக்காங்க. ஆனா இதுல காமனான ஒரு விமர்சனமா இருக்கிறது என்ன அப்படின்னா, சட்டங்கள் பொதுவாகவே மக்களுக்கு சாதகமா இருக்காது, ஆட்சியாளர்களுக்கு தான் சாதகமா இருக்கும், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியூ கிரிமினல் லாஸும் போலீஸ் சென்ட்ரிக்காக தான் இருக்கு, போலீஸுக்கு மேலும் மேலும் வலிமை ஊட்டக்கூடியதா இருக்கே தவிர அது பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ இல்லை. ஏற்கனவே இங்கே வந்து போலீஸ் புரூட்டாலிட்டின்றது ரொம்ப பெருசாக இருக்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து பலத்தை கூட்ட கூட்ட சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சரியானது? இல்லை, இப்போ உள்நாட்டு பாதுகாப்புங்கிறதே போலீஸை நம்பி தான் இருக்குது. எப்படி வந்து நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாதுகாப்பு மிலிட்ரியை நம்பி இருக்கோம், இன்னைக்கு நீங்களோ நானோ வந்து இன்னைக்கு வந்து சர்வ சுதந்திரமாக நம்ம தெருவில் நடக்கணும், பண்ணணும், பெண்கள் போயிட்டு வரணும், குழந்தைகள் போயிட்டு வரணும்னா சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, போலீஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கறது இல்லை, போலீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, போலீஸ்க்கு வந்து அவங்கள சரியாக வேலை செய்ய விடுறதில்லைங்கிற குற்றச்சாட்டை நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. கடைசியில் எல்லா பிளேமும் கடைசியில் எங்கே வந்து விழுதுனாக்கா, போலீஸ் சரியில்லை, போலீஸ் சரியில்லை. ஆனால் போலீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார், போலீஸை டைரக்ஷன் பண்ணுறவங்க யார், போலீஸை வந்து கேள்வி கேட்குறவங்க யாருங்கிறத நம்ம கேட்க மறந்துடும். அப்போ இந்த போலீஸ்க்கு வந்து ப்ரூட்டாலிட்டிங்கிறத யாருமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா யாராக இருந்தாலும் சட்டம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கானது. அதைத்தான் இவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விக்டிம் சென்ட்ரிக்காக கொண்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல போலீஸ்க்கு வந்து என்னன்னாக்கா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஜட்ஜுங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதாவினுடைய கேஸ் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை மாதம் கழித்து தீர்ப்பு வந்துச்சு? 5-6 மாதம் கழித்து தீர்ப்பு வந்துச்சு. என்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பு வேணுமோ அது இங்கெல்லாம் வந்து அதிமுகவினுடைய யார் யாரெல்லாம் சிஎம்மா வராங்கங்கிறத பார்த்து அவசரமாக வந்து அந்த தீர்ப்புகளை வந்து அனௌன்ஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சது நம்ம. இப்போ இந்த புது சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ட்ரையல் எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு 45 நாளைக்குள்ளார நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆகும். ஒரு ட்ரையல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. 45 days இஸ் அ மேக்ஸிமம் டைம் லிமிட். அதுக்குள்ளார நீங்கள் எழுதி ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆகும். ஸோ அதை வந்து ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க. இது வேகமாக வந்து அந்த நீதி வந்து கிடைக்கணும், சட்டம் வந்து சரியாக வேலை செய்யணுங்கிறதுக்காக. இன்றைக்கி மற்றபடி வந்து போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சட்டத்தை வந்து ஆளுங்கட்சி அது வந்து அரசாங்கம் பயன்படுத்தணுங்கிறது, இது எந்த மாநிலமும் விதிவிலக்கு இல்லை, எந்த மத்திய அரசாங்கமும் விதிவிலக்கு இல்லை. இதுதான் நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக தான் இதை வந்து தப்பாக பயன்படுத்துது, இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி தான் இதை தப்பாக பயன்படுத்துங்கிறதுலாம் இல்லை. ஒரு சட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முற்றிலும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டாங்கிளான ஒரு சட்ட சிக்கல்பாங்க. எப்பயுமே ஒரு வார்த்தை வரும், சட்ட சிக்கல்ங்கிறது. இதில் எனக்கு இன்னொரு பார்வை இருக்குது. இப்போ சட்டம் எல்லாத்துக்கும் நியாயமாக இருக்கா, சட்டம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டிங்களா? இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய கேஸை எடுத்துப்போம். அவர் வந்து வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்தாருங்கிற வழக்கில் வந்து அவர் இது பண்ணுறாங்க. இதுக்காகவே வந்து ஒரு தனி ஸ்பெஷல் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி குன்கா அவர்கள் வந்து இது எல்லாத்தையும், ஏன்னா அவங்களுடைய வேலையை இந்த கேஸை மட்டும் தான் விசாரிக்கிறது, வேற எந்த கேஸும் கிடையாது, அதான் ஸ்பெஷல் கோர்ட் அவங்களுக்கு. அது எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்து குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன ஆகுது, இந்த கேஸ் அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வருது. அதே கேஸு, அதே சட்டங்கள் தான், அதே டாக்குமெண்ட்ஸ் தான், அதே சாட்சிகளையும் விசாரிக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன ஆகுது, இல்லை ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்கன்னு விடுதலை பண்ணுறாங்க. திருப்பி இதே கேஸு இதே சட்டத்தில் திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆகுது, இல்லை ஜெயலலிதா குற்றவாளின்னு நிரூபணம் ஆகுது. அப்போ ஒரே குற்றம் ஒரே சட்டம், கோர்ட் வந்து மாறுது. அப்போ இந்த கோர்ட் மாறும்போது தீர்ப்புகள் மாறப்படுது. அப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது, ஸ்பெஷல் கோர்ட்டும் ரெண்டும் ஒன்றா சொல்கிறாங்க. நடுவில் வந்து இந்த தீர்ப்பு மாறுது. ஏன் மாறுது, எப்படி மாறுது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, வாதாடின வக்கீல்கள்கிட்ட பிரச்சனை இருக்குதா, தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள்கிட்ட பிரச்சனை இருக்குதா, சட்டத்தில் பிரச்சனை இருக்குதா, எங்கே இருக்குது பிரச்சனை? எங்கேயோ ஒரு பிரச்சனை, அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் அலுவலகத்திலே ஆகட்டும், இல்லை வந்து தனியார் அலுவலகத்திலே ஆகட்டும், நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா இல்லையா? ஃபைன் போடுறோம், பெனால்ட்டி போடுறோம், சஸ்பென்ஷன் கொடுக்குறோம், டிஸ்மிஸும் பண்ணுறோம். இந்த சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குது இது வரைக்கும்? ஆட்சியாளர்கள் சரியா இல்லைன்னா நீதிபதிகள் எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களே தப்பு செய்யும்போது கண்டிக்கக்கூடியது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சட்டத்தில் தப்பு செய்யக்கூடியவங்களை தண்டிக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது பொதுமக்களுக்கு? அப்போ இந்த சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் சமமாக இருக்குதா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துங்க, இன்னைக்கு வசதியானவங்களுக்கு பூரா அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பீலுக்குன்னு போனால் செலவு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு கேஸ் அவங்க ஊரில் போடுறார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தீர்ப்பு வந்து சாதகமாக இல்லை, அவர் பேரில் வந்து நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், அவர் வந்து அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வரணும்.
இங்கேயும் முடியலையா சுப்ரீம் கோர்ட் போகணும். இப்போ இந்த மாதிரி அப்பீல் போகிறது யாருனால போக முடியும்? ஒரு சாமானியனால போக முடியுமா? அவனால் நேரத்தை செலவு பண்ண முடியுமா? பணத்தை விரயம் பண்ண முடியுமா? குடும்ப கொட்டியை விட்டுட்டு வந்து இந்த கேஸை நடத்த முடியுமா? அப்போ இந்த அப்பீல் சிஸ்டம் பூரா யாருக்கு சாதகமாக இருக்குது? பணம் இருக்கிறவனுக்கும் வாய்ப்பு இருக்கிறவனுக்கு தானே சாதகமாக இருக்குது. எங்கேயாவது ஏழைக்கு வந்து இந்த அப்பீல் சிஸ்டம் வந்து வாய்ப்பு கொடுக்குதாங்க? அவனால் பண்ண முடியுமா? அப்போ இன்றைக்கி வந்து நான் பாதிக்கப்பட்டவன் என்னால் வந்து அப்பீல் பண்ணுற அளவுக்கு செலவு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்? என் மேலே தப்பு இல்லைன்னா கூட அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டு நான் தண்டனை அனுபவிக்கிறேனே. அப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு பகுதியும் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இது கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கூட என்ன பண்ணுறோம்? பெஞ்சு போகிறோம். அப்போ அந்த பெஞ்சில் கூட என்னென்னா 3 பேர் பெஞ்சு, 5 பேர் பெஞ்சு, 7 பேர் பெஞ்சு. அப்போ ஒரே ஹியரிங் தான் நடக்குது. எந்த ஜட்ஜுக்கும் டிஃப்ரெண்ட் ஹியரிங் கிடையாது. 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ ஒரே நேரத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரே வாதிடர் தான், ஒரே சாட்சியங்கள் தான். ஆனால் தீர்ப்பு வரும்போது பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு மாதிரி தீர்ப்பு எழுதுவாங்க. நம்ம மெஜாரிட்டியை வச்சு போகும் எந்த ஜட்ஜுங்கிறது. அப்போ ஒரே ஹியரிங் இருக்கும்போது, ஒரே சட்டத்தில் வாதிடும் போது, ஒரே சாட்சியங்களை 2 பேர், நீங்களும் அதே சாட்சி தான் கேட்குறீங்க, நானும் அதே சாட்சி கேட்குறேன். நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ இந்த சட்டம் ஒன்றா இருந்துச்சுன்னா தீர்ப்பு எப்படி மாறுபடும்? அப்போ நீதிபதிகள் அணுகக்கூடிய கோணத்திலையும் இந்த சட்டம் மாறுது. அடுத்தது வாதிடக்கூடிய வக்கீல் எடுத்துக்கங்க. ஒரு வக்கீல் வந்து அதே சட்டத்தில் வாதிடுறாரு, ஆனால் நம்ம சட்டையில் ஓட்டையில் பூந்து வெளியே வந்துட்டான்டான்போம். சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில் பூந்து வெளியே வேண்டாம். அப்போ ஒரு வக்கீல் மதிநுட்பம் வாய்ந்த வக்கீலாக இருந்தால், இல்லை வந்து ஒரு சாதாரணமான வக்கீலாக இருந்தாலோ, அதே சட்டத்தில் நீங்கள் எடுத்து போராடும் போது மதிநுட்பம் மிகுந்த வக்கீலுக்கு ஒரு நியாய தர்மமும், மதிநுட்பம் குறைந்த வக்கீலுக்கு ஒரு நியாய தர்மமும் தீர்ப்பும் கிடைக்குது. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது, தீர்ப்பு எல்லாத்துக்குமே நியாயமாக கிடைக்குங்கிறது எந்த இடத்துல நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது? இல்லையே இது. அப்போ இதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் ஊன்றி கவனிக்கணும். இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான இது வந்து குவிஞ்சு கிடக்குது கேஸு சட்டத்தில். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமிக்கல் ரிஃபார்மோ, சோசியல் ரிஃபார்மோ, இல்லை வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸோ வர்றதை விட மெயினாக ஜுடிஷியல் ரிஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கண்ட்ரியில் ஜுடிஷியல் சிஸ்டம் சரியில்லைன்னா நீங்கள் எந்த ரிஃபார்மை கொண்டு வந்தீங்கனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஓட்டையில் வந்து யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஜுடிஷியல் இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நான் அதை வந்து வரவேற்கிறேன். பட் இன்னைக்கு அதை விட வந்து உங்களுக்கு பெரிய ஓட்டை இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையை மட்டும் அடைக்கிறீங்க, பெரிய ஓட்டை இருக்குதுங்க. அந்த ஓட்டையை எப்படி நீங்கள் அடைக்க போகிறீங்க, எப்போ நீங்கள் அடைக்க போகிறீங்கிறது என்னுடைய விமர்சனம். ஏன்னா இன்னைக்கு நான் இப்போ கொடுத்த தகவல்கள் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு வந்து சட்டம் எல்லாத்துக்குமே சரியான வாய்ப்புகளை கொடுக்கறது இல்லை. அப்பீல் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது, எல்லாத்தினாலையும் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த வக்கீலை வந்து நான் ஹையர் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுமே கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்லையும் அதே சேலஞ்ச் இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கூட பெஞ்சில் மாறுது. அப்போ இது சட்டம் வந்து ஒன்றா இருக்கணும்னாக்கா எப்படி வந்து இந்த சட்டங்கள் வந்து மாறுது, வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் வருது? இது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இதில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் நான் சொல்கிறேன் ஜெய். ஐடி 66A ஒரு ஆக்ட் இருக்குது, ஐடி ஆக்ட் 66A, தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 66A. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்ப முறையில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது வருது. 2008 கொண்டு வராங்க. 2009 ஜனாதிபதியினுடைய பர்மிஷன் வாங்கிட்டு சட்டமாக அமல்படுத்தப்படுது. இது வந்து 2025 காலாவதி ஆகுது. அது அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்கிற மாதிரியே வந்து அரசாங்கங்கள் வந்து நம்ம மேலே தவறாக வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அந்த தொழில்நுட்ப சட்டத்தை. அதனால் வந்து இது வந்து ஸ்பீடம் ஆஃப் ரைட் இல்லை, ஸ்பீடம் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லை. வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் லேப்டாப் ஆகட்டும், இல்லை மொபைல் ஆகட்டும், இல்லை வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் கருத்தை பரப்பக்கூடியதில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த வந்து அவங்க வந்து பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் பெரிய பெரிய அரசியல்வாதிக்கு எகென்ஸ்டாக பேசுனீங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, ஒரு கேஸ் வந்து கவர்மெண்ட் மேலே போட்டு அதை வந்து மக்கள் வந்து அதை வந்து ஜெயிக்கிறாங்க. ஒரு அசோசியேஷன் வந்து இந்தியன் ஃபெடரல் ஃபவுண்டேஷன் வந்து அதை கேஸை ரன் பண்ணி அதை வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. கேஸ் வந்து காலாவதி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பொருள் வந்து பேன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த பொருள் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் 2015 அந்த 2009 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 சொச்சம் கேஸ். எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த நம்பரை நான் சொல்லணும்னா 2015 அப்போ அந்த சட்டம் காலாவதி ஆச்சுன்னு சொல்றீங்களா? 2015 அந்த சட்டம் காலாவதி ஆகுது. 2008 கொண்டு வராங்க, 2015 அது காலாவதி ஆகுது. அந்த நேரத்தில் அந்த சட்டத்தின் மேல வழக்கு பதிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 681. இந்தியா பூரா 681 பேர் மேல இந்த ஐடி ஆக்ட் 66A மேல கேஸ் போட்டு கோர்ட்ல நடக்குது. இதை பேன் பண்ணதுக்கு அப்புறம் நிக்கணும் இல்லையா? இங்கதான் வந்து நீங்க பாருங்க, இதை பேன் பண்ணதுக்கு அப்புறம் 2015 அப்புறம் பதிவான வழக்குகள் எவ்வளோன்னா
1307 வழக்குகள். அப்ப இந்த சட்டமா இருக்கும்போது நீங்க பதிவு பண்ண வழக்குகளை விட இந்த சட்டம் காலாவதியாகி இது செல்லாது, இந்த சட்டமே வந்து செல்லக்கூடிய சட்டம் இல்ல, ரிப்பீல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டபுள் மடங்கு கேஸ் ஃபைல் ஆகுது. எங்க ஃபைல் ஆகுது? கோர்ட்ல தான் ஃபைல் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபைல் ஆகுது. அப்ப இல்லாத ஒரு சட்டத்தை வச்சு எத்தனை ஆயிரம் பேர்த்த வந்து நீங்க வந்து பனிஷ் பண்ணிருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையா தெரியலையா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஓட்டை. இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்புன்னு சொல்றோம் இல்லையா? ஏன் காய்ச்சறது தப்புன்னு சொல்றோம்? சட்டம் வந்து அதை வந்து தண்டிக்குது, கண்டிக்குது, அதை வந்து பேன் பண்ணுது. அப்ப நீங்க கள்ளச்சாராயம் பண்ணும்போது அது குற்ற செயல், அது மாபெரும் குற்றம். ஏன்னா அரசு அங்கீகரிக்கல. இப்ப இந்த சட்டம் காலாவதி ஆயிடுச்சு. இப்ப இல்லாத ஒரு சட்டத்தின் பேர்ல ஒரு கேஸ போடுறதும் அந்த கேஸ போய் கோர்ட்ல கொண்டு போய் நீங்க வாதாடுறதும் எவ்வளவு பெரிய குற்றம் இது. அப்ப இந்த குற்றத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? எந்த போலீஸ்க்காவது எந்த ஜட்ஜுக்காவது இதனால பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கா? அப்ப ஜட்ஜு வந்து கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரிய வேண்டாமா? இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து 21ல கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வருது. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த சட்டமே இல்லையா? இதை ஒரு படத்துல வடிவேல் தான் சொல்லி கிணத்தையே காணமேட்டு, கிணறே இல்லையா, இதுல என்ன கிணத்துல விழுந்துட்டாங்கன்றீங்களேன்னு கேட்கிறாரு. அவர் வந்து ஷாக்கா காமிக்கிறார். இது ஷாக்கு. ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, ஷாக்கா குறைன்னு பாரு. சுப்ரீம் கோர்ட்டு அன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஷாக் அடிக்கல, அதுக்கு முன்னாடி 2019லயே இந்த தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸ் எல்லாம் வந்து இல்லாத சட்டத்தின் பேர்ல கேஸை போட்டு மக்களை வந்து சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்கிறது 2019லயும் இதே சுப்ரீம் கோர்ட்டு ஷாக் ஆயிருக்கு. அவங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர்ல இருந்து ஜனவரி 2019 இருந்து ஒரு சுற்றறிக்கை எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க, எல்லா மாநிலத்துக்கும், எல்லா அதிகாரிகளுக்கும், இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த சட்டம் இல்லை, இதை வந்து காலாவதி ஆயிடுச்சு, இதுல இருந்து கேஸ் எடுக்காதீங்கன்னு. திருப்பி ஏப்ரல் 2019லயும் ஒரு சுற்றறிக்கை அளிக்கிறாங்க. இது எல்லாம் நடக்காம ஜூலை 2021லயும் மறுபடியும் திருப்பி அனுப்புறாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சட்டத்துல எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு பாருங்க. அப்போ இந்த எவ்வளவு இந்த இல்லாத ஒரு சட்டத்தின் பேர்ல நீங்க கேஸ போட்டு அவனை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருப்பீங்க, எவ்வளவு மன உளைச்சல் காலாயிருப்பான், அவன் குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கொடுத்தீங்களா? ஏதாவது வந்து பிராய்ச்சித்தம் பண்ணீங்களா? அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய கடமை என்னன்னா, இப்ப இவங்களே சொல்றது வந்து we are moving towards victim centricங்கும் போது அது உண்மையாலுமே victim centricஆ மாறணும். அப்ப இல்லாத சட்டத்தையே வச்சுட்டு நம்ம ஆளுங்க வந்து இந்த இடத்துல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் வரும்போது இன்னும் எப்படி வந்து பயங்கர கலைபரமா இருக்கும். ஆனா இது என்னுடைய எதுக்காக இந்த பாயிண்ட்லாம் கொண்டு வரணும்னா, நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்துல பயங்கரமான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். இது சாதாரணமா இந்த மாதிரி இவங்க மாற்றக்கூடிய திருத்தங்கள் மட்டும் போதுமானதா இருக்காது. ஏன்னா இதுல வந்து சிஸ்டமிக்கா நிறைய கேப் இருக்கு உங்களுக்கு. இது வந்து நீங்க கேசஸ் மாத்தும் போது, நம்பர்ஸை மாத்தும் போது ஓகே, இது வந்து ஒரு பிரச்சனை வந்து 100% இருக்குதுன்னாக்கா இது வந்து ஒரு 15 to 20% பிரச்சனை இது சால்வ் பண்ணும் நீங்க கொண்டு வந்திருக்கிறது. நான் பேசுறது வந்து இந்த 80% பிரச்சனையை பத்தி பேசுறேன். அப்ப இன்னைக்கு வந்து சட்டங்கள்னாலதான் பெருசா இல்லையா, அந்த சட்டங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய கேப் இருக்கு, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன்ல கேப் இருக்கு. அப்போ இதையெல்லாம் நீங்க இந்த 80% இந்த பிரச்சனையை நீங்க இதுல வந்து நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா, இந்த பேரை மாத்தி இதை வந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தியில கொண்டு போனதுக்கு பதில் இதையெல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உண்மையாலுமே எல்லா மக்களும் வரவேற்றிருப்பாங்க. அப்போ இந்த நம்மளுடைய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, இது கம்ப்ளீட்டா முழுக்க சட்டங்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக கொண்டு வரணும், மக்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வரணும். அப்போ மாதிரி இந்த சட்டங்கள் வடிவெடுக்கும் போது என்ன ஆகும்னா, உண்மையாலுமே அப்பதான் சொல்லுவோம் நம்ம வந்து இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம நாட்டில் நியாயம் நீதி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து இன்னைக்கு சாதாரண ஒரு குற்றம் பண்ணாதவங்க கூட அவனுக்கு வாய்ப்பு இல்லாதனால, அவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லாதனால, அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய மதிநுட்பம் வாய்ந்த ஒரு வக்கீலை ஹயர் பண்ண முடியாதனால கோர்ட்ல போய் அவங்களால இன்னைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியறதில்ல. சுப்ரீம் கோர்ட்டோட கிளை தமிழ்நாட்டிலேயோ அல்லது சவுத் இந்தியாவிலோ அமைக்கணும்னு நீண்ட நாளாக எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ எப்படி மதுரையில் நமக்கு ஒரு பெஞ்ச் இருக்கோ, ஹைகோர்ட்டோட கிளை அங்கே இருக்கோ, அது மாதிரி இங்கே கொண்டு வரணும், அப்போதான் சாமானியர்கள் அங்கே போகணுன்ற ஒரு பார்வையும் இருக்குது. அதற்கான முயற்சிகள், அதற்கான முன்னெடுப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும்? அந்த வகையில் எந்த அளவுக்கு முன்னெடுப்பு இருக்குதுங்கிறது எனக்கு ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் இல்லை. பட் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமான இது. ஏன்னா இன்னைக்கு வந்து கேஸுகள் வந்து 5 கோடி கேஸுக்கு மேலே வந்து, ஏன்னா 2,90,00,000 கேஸ் இருக்கும்போதே 324 வருஷம் ஆகுன்றாங்க முடிக்கிறதுக்கு. இப்போ 5,10,00,000 கேஸ் இன்னைக்கு தேதியில் இருக்கும்போது இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஒரு கேஸ், ஒரு மர்டர் கேஸ். அந்த மர்டரில் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து போதுமான சாட்சியங்கள் இல்லாதனால விடுதலை பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு விடுதலை பண்ணுறாங்க தெரியுமா? 28 வருஷம் கழிச்சு அந்த நபருக்கு வந்து விடுதலை பண்றாங்க. என்ன காரணம்னா சாட்சியம் போதலை அப்படின்ட்டு. அப்போ ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவார், இனிமேல் நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்பார்.
நீங்க 28 வருஷம் ஒருத்தனை வந்து நீங்க வந்து ஒரு கொலைகாரன்னு அவனை போட்டு அத்தனை சித்திரவதை பண்ணிட்டதுக்கு அப்புறம் 28 வருஷம் கழிச்சு நீங்க அவனை வந்து நிரபராதி நீங்க விடுவிச்சா என்ன, விடுவிக்கலன்னா என்ன? 28 வருஷம் போச்சு அவனுக்கு கொலைகாரங்கிற பட்டத்தோட. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கு பாருங்க. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் கேசஸ் வந்து பைலப் ஆகி பெண்டிங் இருக்கும்போது இன்னைக்கு அதிகமான கோர்ட்டுகள் வரணும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து மெடிக்கல் காலேஜஸை வந்து நிறையா கொண்டு வராங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 காலேஜை வந்து புதுசாக மறுபடியும் இப்போ ஏற்கனவே 695 இருக்குது, இப்போ மறுபடியும் வந்து ஒரு 150 கொண்டு வரன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 அப்ரூவல் ஆயிருக்கு. அப்போ டாக்டருங்களுடைய எண்ணிக்கையை மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க, வரவேற்கத்தக்கது. அது நீதித்துறைக்கு வேண்டாமா? அப்போ 70,000 ஜட்ஜுகள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 26,500 ஜட்ஜு தான் இருக்கும்போது இன்னும் எத்தனை 100 கோர்ட்டுகள் நமக்கு தேவை? ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டுங்கிறது வந்து ஒரு புனிதமான, ஒரு கோயிலுக்கு போறதை விட கோர்ட்டுக்கு போனால் நீதி கிடைக்கும்னு மக்கள் நம்புறான். இன்னைக்கு இறைவன் கிட்ட வழிபட்டா கூட வந்து போய் வேண்டுதல் பண்ணா கூட இறைவன் கொடுப்பாரா கொடுக்கலையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு நீதி அரசர்கள் நம்ம அதனால தானே சொல்றோம். அப்ப நீதிமான்கள் அவங்கள பூராமே வந்து ஒரு இறைவனா தான் பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா வந்து நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிநீதி சோழன்கள் மாதிரி வாழ்ந்த நீதி அரசர்கள் வாழ்ந்த நாடு நம்மளுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோர்ட் இந்த மக்களுக்கு வந்து அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பணக்காரன், கோடீஸ்வரன், அரசியல் செல்வாக்கு இருக்கிறவன், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களாம் எங்கேயோ ஒன்று எப்படியோ ஒன்று பூந்து அவனுக்கு உண்டான இதை வாங்கிக்கிறான். ஆனால் இன்னைக்கு சட்டம் பாதுகாப்பு யாருக்காக தேவைன்னா இல்லாதவனுக்கு தான் தேவை. இந்த சமுதாயத்தில் அடிநிலையில் கடைநிலையில் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பாக ஒரு சட்டம் இருக்குன்னா அதுதான் உண்மையான சட்டம், ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம். அப்போ இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். அப்போ இந்த கோர்ட் அதிகப்படுத்தப்படுறது அதுவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தானே. ஏன்னா அவங்க கொடுக்குற புள்ளி விவரம் பிரகாரம் 1 to 2% ஜிடிபி உங்களுக்கு லாஸ் ஆகுது வருஷத்துக்கு. நான் ஏற்கனவே சொல்ல புள்ளி விவரத்தை வச்சு பார்க்கும்போது வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடியிலேருந்து 6 லட்சம் கோடி உங்களுக்கு நஷ்டம் வருது. அப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமே நீங்கள் தாராளமாக. அப்போ இவ்வளோ நஷ்டம் நாட்டுக்கு ஏற்படுறத இந்த சட்ட சிக்கல்களை சரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு நாட்டுக்கு இன்னும் வந்து அதிகமான பொருளாதார வளர்ச்சி நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கோர்ட்டினுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தணும், ஜட்ஜுகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இப்போ வரும்போது என்ன ஆகும்னா நிறைய வக்கீல்களும் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ மக்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் போகணும் இந்த ஊர். ஏன்னா அவங்க சாமானியப்பட்டவனுக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய அரசியல் அறிவு இருக்காது, சட்ட அறிவுகளும் இருக்காது. எங்கே போய் பார்க்கணும், யாரை பார்க்கணும்னு நிறைய சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை. அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகளை தான் சினிமாலையும் காமிக்கிறாங்க. சில டைம் சினிமாவில் காமிச்ச உடனே குதிக்கிறாங்க எல்லாரா, சினிமாவில் இப்படி காமிச்சிட்டாங்க அப்படி காமிச்சிட்டாங்க, இல்லாத ஒன்றும் அவங்க காமிக்கல. அப்போ ஏன்னா தனியாக ஒரு ஊரில் நடந்துச்சுன்னா அது நமக்கு தெரியாது, சினிமாவில் காமிக்கும் போது எல்லா ஊருக்கும் தெரியுது, அவ்வளோதான். ஆனால் இல்லாத ஒன்றை காமிச்சிட்டாங்களா, தப்பாக ஒன்றை காமிச்சிட்டாங்களான்னா பெரும்பாலான இடத்துல அப்படி இல்லை, நடைமுறையில் இருக்கிறதான் காமிக்கிறாங்க. அப்போ உண்மையாலுமே வந்து நம்ம வந்து ஒரு விக்டிம் சென்ட்ரிக்காக நாங்கள் இந்த கேசஸ் எல்லாம் மாற்றுறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கும் அது கிடைக்கணும்னா இந்த கோர்ட்டுகளை வந்து அதிகப்படுத்தணும், ஜட்ஜுகளை அதிகப்படுத்தணும். இன்னும் வந்து சட்டங்களை ஒரு சாமானியன் ஒரு கோர்ட்டை போய் அணுகிறதுக்கு வந்து எளிமையாக்கணும். இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதில் பார்த்த மாதிரி நிறைய இதில் வந்து மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி போலீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரூட்டாலிட்டியெல்லாம் இல்லை. இப்போ இதில் வந்து அந்த 15 நாள் காவலை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து 90 நாளுங்கிறது வந்து இதில் நிறையா சரியான புரிதல் இல்லை நிறையா பேர்த்திட்ட. 15 நாள் ஜுடிஷியல் போலீஸ் கஸ்டடியை வந்து 90 நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நிறைய இடத்துல சமூக வலைதளங்களில் மக்கள் வந்து இது வந்து போலீஸ் ப்ரூட்டாலிட்டின்னு பேசுகிறாங்க. நான் சில காவல் அதிகாரிகள்கிட்ட பேசி நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 15 நாள் கஸ்டடிலாம் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கேஸ் நம்ம ரிமாண்ட் பண்ணுறோன்னா அவர் முதல் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்கொயரி பண்ணிவிட்டு வித்தின் 24 hours ஜட்ஜுக்கிட்ட வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்துட்டு அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணுமா போலீஸ் கஸ்டடி. இப்போ போலீஸ்கிட்ட வந்து உடனே விசாரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து அவங்கக்கிட்ட இமீடியட்டாக இல்லைன்னா அவங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த ஜுடிஷியல் கஸ்டடி போனதுக்கு அப்புறம் கூட 15 நாள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டைம் அவங்க போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறது. அதுதான் அந்த 15 நாள். இப்போ பிடிச்ச உடனே 15 நாள் நான் போலீஸ் கஸ்டடியில் வச்சுக்கலாங்கிற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அது 60 நாள் 90 நாளாக மாற்றிருக்காங்கிறனால 90 நாளும் நான் வந்து போலீஸ் கஸ்டடியிலேயே அந்த கைதி இருப்பாங்கிறது கிடையாது. இது வந்து புரிதலினுடைய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த 15 நாள் தான் அந்த போலீஸ்க்கு விண்டோ. எதுக்கு? ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி நாங்கள் இந்த காரணத்துக்காக என்னென்ன பிரச்சனைக்காக அவரை நாங்கள் எடுத்து காவலில் எடுத்து நாங்கள் அவர் வந்து விசாரிக்கணும், போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும், காரணங்கள் கொடுக்கணும். நீங்கள் சும்மா போய்ட்டு எனக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு அனுப்ப மாட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா அவர் வந்து ஜட்ஜு வந்து அதை எவால்வேட் பண்ணுறாரு. எவால்வேட் பண்ணிட்டு உனக்கு இதுக்கு எத்தனை நாள் என்ன வேணுங்கிறதெல்லாம் விசாரிச்சு நீங்கள் கேட்குறனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஜட்ஜு வந்து அதை வந்து பண்ணி ஓகே இந்த நாள் இவ்வளோ நாள் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ இந்த விண்டோவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 90 நாள் வரைக்கும் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கிளைம் பண்ணுறது வந்து ஒரு 45-60 நாளைக்குள்ளார நீங்கள் இந்த பொசிஷன் இப்போ எப்படி 15 நாளைக்குள்ளார நீங்கள் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு அப்பீல் பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் அந்த 45 to 60 நாளைக்குள்ளார நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகும்.
போலீஸ்னுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் 15 நாள் எங்களுக்கு இருக்கும்போது இப்போ நாங்கள் அவங்கள வந்து இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இல்லை அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ரெக்கவரி இருக்கு, இன்னும் அட்வான்ஸ்டாக ஃபர்தராக நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு போக வேண்டியது இருக்கு, இன்னும் லிங்க் வேற எங்கெங்கேயோ போகுதுன்னா எங்களுக்கு இந்த 15 நாள் விண்டோ பத்தலன்றாங்க அவங்க. அப்போ எங்கனால வந்து அதை வந்து முடிக்க முடியாது. அப்போ நாங்கள் முடிக்க முடியாத போது என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு இன்னும் வந்து அந்த குற்றத்தடுப்பு செயலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நான் பார்க்குறது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா, குற்றம் பண்றவங்களை தண்டிக்கிறது ஒரு வகை, அது ரெண்டாவது. முதல்ல குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து எல்லா ஜுடிஷியல் சிஸ்டமும் வேணும். ஒரு நோய் வராம தடுக்கிறது தானே புத்திசாலித்தனம். நோய் வந்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்றதுங்கிறது அது வருமுன் காப்பு தானே. அப்ப என்னுடைய பார்வை என்னன்னா, ஒரு சட்டம் ஆகட்டும், ஒரு காவல் ஆகட்டும், எல்லாமே வருமுன் காக்கிறதுக்கு இருக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்ப நம்ம ஒரு சமூகத்துல ஒரு குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு உண்டான சட்டங்களை வந்து அதிகப்படியா கொண்டு வரும்போது, இப்போ இதில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து போலீஸ்க்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, இதுக்கு அதிகமாக கொடுத்து யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல், நீங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலையை செஞ்சாகணும். செய்யலனாலும் அவங்கள தப்பு சொல்கிறோம், ஐயோ போலீஸ் செய்யலை, எதனாலும் போலீஸ் தான் நம்ம குற்றம் சொல்கிறோம். பாவம், செய்யலனாலும் குற்றம், செஞ்சாலும் குற்றம்னு அவங்கள என்ன இருதலை கொல்லி மாதிரி அவங்கள எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துல எப்படி ரெண்டு பக்கம் அடி வாங்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு சிஸ்டத்தை நம்பி தான் ஆகணும். அப்போ போலீஸ்க்கு இந்த பவர் கொடுத்துட்டா உடனே போலீஸ்காரங்க பூராமே வந்து தப்பு பண்ணிடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க, இப்போ ஒரு ஆட்சியாளர்கள் வந்த உடனேவே யாரை மாத்துறாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் மாறுதுன்னு வச்சுக்கோங்க, யாரை மாத்துறாங்க? காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது இவங்க மேல கேஸ் போட்டு இவங்கள மேல நடவடிக்கை எடுத்தீங்களா இவங்க மாத்துறாங்க. இன்னொரு அரசாங்கம் வரும்போது என்ன ஆகுது? போன தடவை யார் யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருந்தாங்களோ அவங்கள பூரா மாத்திட்டு நமக்கு ஆதரவா. அப்போ இன்னைக்கு படிச்சுட்டு வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் கூட நம்ம நல்லபடியா இருக்கணும்னா கூட யூனிஃபார்ம் போட்ட கட்சிக்காரனா ஓவர பீரியட் ஆஃப் டைம் மாத்திடுறாங்க அவங்க. இப்போ பெரிய லெவலில் படிச்சுட்டு வரீங்க, இல்லை வந்து நேர்மையா இருக்கக்கூடிய சிஸ்டத்திலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுக்கு விரும்புறது இல்லை. ஆனா நீங்க பண்ற இந்த அரசியல் அட்டகாசத்துல ஆட்சிக்கு வந்த உடனே ஆளுங்களை மாத்துறதா சிம்பிளான கேள்வி. யாராவது வந்தாலும் புரிஞ்சுக்கலாம், நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஏன் மாத்துறீங்க? இவ்வளவு நாள் அவர் தானே செக்ரட்டரியா இருந்தார், இவ்வளவு நாள் அவர் தானே வந்து டிஜிபியா இருந்தார், கமிஷனரா இருந்தார். ஒரு ஆட்சி மாற்றின உடனே இந்த பதவிகளை ஏன் மாத்துறீங்க? உங்களுக்கு சாதகமா இல்லை. அப்போ இன்னொரு அடுத்த கட்சி வரும்போது அவங்களும் இதே மாத்துறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு சாதகமா இல்லை. அப்போ இப்படியே விளையாண்டு 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல பார்க்கும்போது இந்த காவல்துறையில நீதி நிலைநாட்டக்கூடியவங்களே என்ன ஆயிடுறாங்கன்னா, யூனிஃபார்ம் போட்ட கட்சிக்காரங்களா இவங்க கன்வெர்ட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க பாவம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட இவங்க விடுறதில்ல. அப்ப இதையெல்லாம் இந்த அரசியல் தலையீடு வந்து சட்டத்துல உள்ளார வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கும் அரசாங்கம் புதுசா யோசிக்கணும். இது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. நான் நம்ம மாநிலத்தை மட்டும் சொல்ல, எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இதை எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? இதெல்லாம் சிஸ்டமிக் ப்ராப்ளம். ஐ எம் டாக்கிங் அபவுட் சிஸ்டமிக் ப்ராப்ளம். நான் வந்து ஒரு ஆர்னமெண்டலா நீங்க சில கொண்டு வர சேஞ்சஸ் பத்தி நான் பேசலாம். ஐ வெல்கம். மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்க. சிஸ்டம் வந்து கேப் இருக்கு. சிஸ்டம் வந்து அதாவது சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் எவால்விங் சிஸ்டம் தான். ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டம்ங்கிறது எப்பயுமே எவால்வ் ஆகாது. ஏன்னா பர்ஃபெக்ட் சிஸ்டம் இஸ் அன் ஐடியல் சிச்சுவேஷன். அதை நோக்கி தான் நம்ம பயணமா இருக்க முடியுமே ஒழிய, ஓகே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், ஐ ஆம் எக்ஸலண்ட் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து எல்லா விதத்திலையும் நான் அருமையான நல்ல மனிதன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நாளுக்கு நாள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து நான் நல்ல குணமா இருக்கணும், நல்ல தன்மையா இருக்கணுங்கிறதா. அப்போ மனிதனே வந்து நாளுக்கு நாள் தேர் ஒன்ட் பி எனி டே நான் இன்னைக்கு வந்து ஐ ஆம் கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட் உமன் சொல்ல முடியாது. அப்போ இந்த சிஸ்டமும் வி ஹாவ் டு கீப் ப்ராக்ரஸிங் அவர் சிஸ்டம்ஸ். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் ரொம்ப எவிடென்ட்டா இருக்குன்ற, ரொம்ப கண்ணுக்கு தெரிஞ்சு பூதாகரமான கேப்பா இருக்கு. சின்ன சின்ன கேப் இல்லை. இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே பெரிய கேப்பு, பெரிய ஓட்டை. நீங்கள் சாதாரண ஒரு ஓட்டையை அடைச்சிட்டு அதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து யானை வந்து மணியை கட்டிட்டு டிங்கு டிங்குன்னு போகும், ஆனால் அதை பிடிக்க மாட்டோம். ஆனால் ஒரு எலி பதுங்கி போகும், அந்த எலியை போய் பிடிப்போம், அந்த எலியை கூட வாலில் பிடிப்போம், அந்த எலியை கூட தலையில் பிடிச்சிருக்க மாட்டோம், வாலில் பிடிப்போம். அந்த யானையை பிடிக்க முடியாமல் விட்டது நமக்கு தெரியாது, ஆனால் எலியை பார்த்தீங்களா நான் வாலில் பிடிச்சிட்டேனேன்னு நம்ம பெருமைப்பட்டுப்போம். அந்த வேண்டான்றேன் நான். யானையை பிடிக்க போவோம், யானை கண்ணுக்கு தெரிஞ்சு மணியை கட்டி டங்குன்னு போகுது. இதை அட்ரஸ் பண்ணும்போது சமூகத்தில் இருக்கிற 80% பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதாவது பாரிட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவோம், 80-20 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, ஒரு 100 ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு 100 பிரச்சனை இருக்குன்னா 100 காரணங்கள்னா எல்லா காரணங்களும் 100% ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதில் 20%, 2 ஐட்டம் 80% ப்ராப்ளத்தை கிராஸ் பண்ணும். அப்போ இங்கே நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ண, நீங்கள் 10 அட்ரஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா முடியாது. அந்த டாப் 20% which is causing 80% ப்ராப்ளம், அதை அட்ரஸ் பண்ணுங்கன்றான் நான். இப்போ நான் சொன்னது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா 80% ப்ராப்ளம் வித் ஸ்மால் கரெக்ஷன்ஸ், வித் 20% கரெக்ஷன் யூ கேன் அட்ரஸ் திஸ். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சட்ட வல்லுநர்களை நியமித்து இது நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இதுக்கு போய் சொல்யூஷன் கொடுத்துட முடியாது, பிரச்சனையை நான் பேச முடியும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு அரசாங்கம் தான் முன்னெடுக்கணும். அரசாங்கம் கூட ஆள்றவங்களால முடியாது, இந்த சட்ட வல்லுநர்கள்னால நிபுணர்கள்னால
அவங்க வந்து உட்கார்ந்து பேசி எதுக்கோ நம்ம பேசும்போது இதை வந்து அவங்க இதை வந்து தீர்க்கமாக ஆராய்ஞ்சு இதை வந்து ஒரு நல்ல ஒரு சட்ட வடிவமைப்பாக கொண்டு வரும்போது இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து எல்லா கண்ட்ரியும் விட இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தமாக மாறும்? இந்தியா இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி டு லிவ். அங்கே வந்து எந்த சட்டத்துக்கு புறம்பான செயல் இருக்காது. நம்ம போனோம்னா ஒரு சொர்க்கலோகம், எல்லா விதத்துலையும் சொர்க்கலோகமாக அந்த இடத்துல நாட்டில் நல்லபடியாக இருக்கலாம், அந்த மாநிலத்தில் நல்லபடியாக இருக்கலாங்கும் போது எல்லா வளர்ச்சியும் தன்னால் வரும். நீங்கள் மற்ற வளர்ச்சியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜுடிஷியரி ரிஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைங்கும் போது என்ன உழைப்பு இருந்தாலும் என்ன கான்ட்ரிபியூஷனாலும் இந்த ஓட்டையிலலாம் வெளியே போயிடும். அப்போ நம்ம என்ன தான் கரெக்ட் பண்ணாலும் நமக்கு தேவையான வளர்ச்சி நம்மளை இந்திய நாட்டுக்கு வந்து சேராது. அப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். ஒரு பெரிய பிரச்சனைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மத்திய ஆகட்டும் மாநிலத்திலே ஆகட்டும் இதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நன்றி சார். வணக்கம் ஜெய், நன்றி.